பாடம் கற்றுக் கொடுனார். சூரியன் நான் போயிட்டே இருப்பேன், நின்ன இடத்துல நிற்க மாட்டேன், உனக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறதுன்னார். நீர் வந்துட்டே இரும், நான் முன்னாடி பறந்துட்டே போய் உங்ககிட்ட பாடம் கேட்டுக்கிறேன். ஒரு நாள் சூரியோதயத்திலே நான் அஸ்தமனத்துக்குள்ள ஒரு வியாக்கரணம் படிச்சுடுவார். கிரந்தத்தை வச்சுன்னு சூரியனுடைய தேர் எவ்வளவு வேகத்துல போகுமோ அவனை தரிசிச்சுட்டே பின்னாடி போய் பாடம் கற்றுந்தார். இது முதல் வியாக்கரணம். 2ஆம் வியாக்கரணம் 9 நாள். சூரியனுக்கு ஆச்சரியம் தாங்கிற, இப்படி ஒரு வித்வத்தா, அத்தனை வியாக்கரணம் கத்திருக்கவே தான் இப்படி பேசுகிறார் லக்ஷ்மணா. அடுத்த ஸ்லோகம், நியூனம் வியாக்கரணம் கிருஷ்ணம் அனேன பகுதா ஸ்ருதம் பகுவியாகரதானேன நகிஞ்சித் அபசப்திதம். ஒரு தப்பான சொல்லே இல்லையே. நம்ம பேசுற முடியும் நிறைய அந்த இடத்துக்கு ஒவ்வாத சொற்களை வச்சுட்டே இருக்கக்கூடாது. சொற்கள் சேரணும்னா பதச்சேர்க்கைக்கு வியாக்கரணம் தெரியணும். எழுத்துக்கள் சேரணும்னா சந்தி சமாயுத்தம் சாஸ்திரம் தெரியணும். அது நேர வரியில சரியா வந்திருக்கா, நம்ம சொன்ன வந்த விதத்துல ஒழுங்கா சொல்லிருக்கணுமான்னா தர்க்கம் தெரியணும். விஷயத்தை ஒழுங்கா சொல்லிருக்கணுமானா மீமாம்சை தெரியணும். ஒரு பதத்தை சேர்க்கணும்னா வியாக்கரணம் தெரியணும். அதனுடைய வாக்கியம் சரிவர அமைக்கப்பட்டிருக்கா, நம்ம வாதத்தை ஒழுங்கா எடுத்து வச்சிருக்கோமாங்கிறதுக்கு தர்க்க சாஸ்திரம் தெரியணும். சொல்ல வந்த விஷயம் உயர்ந்த ஆராய்ச்சி விஷயமா இருக்கணும் இல்லையோ, அதுக்கு மீமாம்சை தெரியணும். அதனால தர்க்கமோ மீமாம்சையோ நியாயசாஸ்திரமோ விதித்தனி கற்று வியாக்கரணத்தோட பேசுகிறான். நூனம் வியாக்கரணம் கிருஷ்ணம் அனேன பகுதாஸ்ருதம். இது ஒரு தடவை கேட்ட வியாக்கரணம் இல்லை லட்சுமணா, வியாக்கரணம் கிருஷ்ணம் அனேன ஒன்னு சூத்திரம் மிச்சம் விடாமல் கற்றுக்கொண்டு பேசுகிறான். நமக்கே நேத்திரயோச்சாவி லலாட்டேச்ச புருவோஸ்ததா. அது கூட தேவல லட்சுமணா, நன்னா படிச்சிருக்கா, நன்னா பேசிடுவா. ஆனா பேசுற பாங்கு இருக்குப்பார், அது ரொம்பவே முக்கியம். நமக்கே லலாட்டேச்ச, அவனுடைய முகத்துல விகாரமே இல்லை, நெற்றி பூர்வம் சுருங்கவே இல்லை, தலை அசையவே இல்லை, பேசுற அழகு மாறாமல் பேசுகிறான். நமக்கே நேத்திரயோச்சாபி லலாட்டேச்ச புருவோஸ்ததா அன்வேஷ்வபிச்ச சர்வேஷு தோஷ சம்விதித க்வசித். அந்த நாள்ல பாட்டு ஓஹோன்னு வரணும்னா சாதகமானம் இல்லையோ, தலையில எண்ணெய் குடத்தை வச்சுன்னு பாட்டினா சொட்டெண்ணா அசையக்கூடாது. இல்லைன்னா நமக்கு இப்போ சில ஸ்தாயில ஆரம்பிச்சிருவோம். இந்த கட்டையில தான் நமக்கு வரணும்னா அந்த கட்டையில பாடணும். அதை விட்டுட்டு மேல்கட்டை கீழ்கட்டை எதையான பிடிக்கிறதுக்கு போனோம்னா நம்ம குரலை விட கீழ்கட்டையில பிடிச்சு அப்புறம் கீழ் ஸ்வரஸ்தானம் போடச்சே பாட வராது. கீழே கை காமிக்க வேண்டியதான். கை காமிச்சா கீழ் ஸ்வரஸ்தானம் பிடிச்சோன்னு வச்சுக்க வேண்டியதான். இது நம்ம கட்டைக்கு மேல் கட்டையை பிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோ, மேல் ஸ்தாயி பாடுறதுக்கு வராது. காமிச்சா மேல் ஸ்தாயின்னு வச்சுக்க வேண்டியதான். அந்த மாதிரி கட்டையில பாடக்கூடாது. நமக்கு எது ஏற்றதோ அதை பற்றி கொண்டு பாட வேண்டும். அதே போல ஹனுமான் பேசும்போது உரஸ்தம் அவிஸ்தரம் அசந்திக்தம் அவிலம்பிதம் அத்ருதம் உரஸ்தம் கண்டகம் வாக்கியம் வர்த்ததே மத்தியமஸ்வரம். எந்த வேகத்துல பேச ஆரம்பிச்சாரோ லக்ஷ்மணா அதே வேகத்துல கடைசி வரைக்கும் பேசலாம். சில பேர் ரொம்ப வேகமா பேச ஆரம்பிச்சுடுவா. 6 மணி கழிச்சு பெண்ணி களிரொழிந்து தேரொழிந்து மாவொழிந்து வனமே மேவின்னு ஒரு பாட்டு சொன்ன பாருங்க, ராமன் மொத்தத்தையும் தொலைச்சிட்டு போனாருன்னு. அந்த மாதிரி சக்தியே இல்லாம ஒண்ணுமில்லாத போய் மேல் மூச்சு கீழ் மூச்சாலும் நின்றுடுவோம். அந்த மாதிரி பேசலாமா? எந்த வேகத்துல ஆரம்பிச்சோமோ, எந்த ஸ்வரத்துல ஆரம்பிச்சோமோ, எந்த துவனியில் ஆரம்பிச்சோமோ கடைசி வரைக்கும் அதிலே செல்ல வேண்டும். சொற்குற்றம் வரக்கூடாது, பொருட்குற்றம் வரக்கூடாது. அவிஸ்தரம் அசந்திக்தம், வளவளவளவலான்னு பேசக்கூடாது. ரொம்ப சுருக்கமாவும் சொல்லக்கூடாது, ரொம்ப வேகமாவும் பேசக்கூடாது, ரொம்ப நிதானமாவும் பேசக்கூடாது. அதீதமா நிமிஷத்துக்கு 180 வார்த்தை அப்படின்னு ஆறு புரியும்? புரியவே புரியாது. இல்ல மெதுவா சொல்லணுங்கிறதுக்கா ராமன் ராவணனை கொன்றான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கம் வந்துடும். இப்படி வந்துடுறதுக்குள்ள அது தப்பா போடும், அது இது தப்பா போடும். அதனால அவிஸ்தரம் அசந்திக்தம் அவிலம்பிதம் அத்ருதம். ரொம்ப வேகமா பேசல, ரொம்ப நிதானமா பேசல. சம்ஸ்கிருதத்தில் எந்தெந்த எழுத்து எங்கெந்த நிற்கணுங்கிற கணக்கு உண்டு. நாக்கு நுனி எழுத்து, தொண்டக்குழி எழுத்து, நெஞ்சுக்குழி எழுத்து, தொப்புள் குழி எழுத்து. அதன் உரஸ்தகம் உரஸ்தம் கண்டகம் வாக்கியம் வர்த்ததே மத்தியமேஸ்வரே. ஆரம்பித்த ஸ்வரத்துல கடைசி வரைக்கும் பேசுறான். எந்தெந்த இடத்துல எந்தெந்த எழுத்து இருக்க வேண்டுமோ அங்கங்க நின்று பேசுகிறான். நமக்கே நேத்திரயோச்சாபி லலாட்டேச்ச புருவஸ்ததா. தொண்ட அசையலே, தல அசையலே, ஒண்ணு புன்சிரிப்பு மாறாம பேசுகிறான். கண்ணன் கீதை சொல்ல ஆரம்பிச்சார். பிரஹசன்னிவ பாரதன்னு முதல் அத்தியாயம் சிரிச்சிட்டே சொல்றதுக்கு ஆரம்பிச்சார். தேசிகன் தாத்பரிய சிந்தனையில் வியாக்கியானம் பண்ணார். ஏன் இப்ப சிரிப்பானே? சிரிக்காதான் சொன்னா என்னன்னா சொல்ல போற அர்த்தம் எப்படியும் புரியலன்னு தெரியும். இதை இவர் வேற அழுதுந்தான்னு வச்சுக்கோ, ஏற்கனவே கேட்கறவன் அழ போறான். அதுக்கப்புறம் இவர் வேற அழுதாப்புல முகத்தை வச்சிருந்தாருன்னா புரிஞ்சது கூட புரியாது போடும். அதனால கடைசி பட்சம் ஒரு சிரிப்பான சிரிச்சா ஏதோ புரியாப்பலையான இருக்கும் போது, புரியறதோ இல்லையோ கடைசி பட்சம் புரிஞ்சு போகும் நம்பிக்கையான ஒரு போல சிரிச்சா. அதுக்கு மட்டும் சிரிக்கல, உன்னை சந்தேகப்பட வச்சு கேள்வி கேட்க வச்சு உன்னை வியாஜமா வச்சு உலகத்துக்கே சாஸ்திரம் கொடுத்தேன் பார் அப்படிங்கிற சிரிப்போட கண்ணன் சிரித்தான்னு அர்த்தம் பண்ணார். அதனால கடைசி பட்சம் சிரிச்சுட்டு பேசணும். கேட்கறவன் முகத்தை பாக்குறாப்புல இருக்கும். அது கூட இல்லைன்னா சிரிச்சுட்டே பேசல ஓஹோ ஒரே என்னமோ பண்ணிட்டு இருக்காருன்னா நம்ம வித்தியா பாக்கிறதுக்கு வந்தோம். இப்போ அர்த்தம் கேட்கறதுக்காக தானே வந்தோம். இப்ப நாட்டியம் ஆடுறா, அதே உபன்யாசம் நடக்கிறது, சங்கீத கச்சேரி பாடுறா.
அவர்களுடைய அங்க சேஷ்டகள்ல பாக்குறவாருடைய கண்ணு போகவே கூடாது. அந்த அளவுக்கு அதை குறைச்சலா வச்சுக்கணும். விஷயத்துலதான் அவ புத்தி போகணுமே தவிர இவாளுடைய உடலிலேயோ இவாளுடைய ஸ்வரத்திலேயோ பாட்டிலேயோ யாருக்கும் புத்தி போகவே கூடாது. அப்படி இருந்தா நம்ம செய்யற காரியத்தை ஒழுங்கா பண்ணலன்னு அர்த்தம். அதனால விஷயத்துல மட்டும்தான் இருக்கு. இவனே அழகனாத்தான் இருக்கான் ஹனுமான். ஆனா சொல்ல வந்த விஷயம் இன்னும் அழகா இருக்கே. வேகமா பேசல, மெதுவா பேசல. ஒருத்தர் நாம பேசுறோம்னு வச்சுக்கோ, இன்னது கூடாதுன்னு பெரியோர்கள் சாஸ்திரத்துல எழுதி வச்சிருக்கா. அதாவது கீதி சீக்கிரி சிரக்கம்பி லிகித பாடகா. கீதி குறுக்கு பாடக்கூடாது, பேசிண்டே இருக்கும். ஹரிகதையில மட்டும்தான் அது உண்டு. மற்றபடி உபன்யாசம் பண்ணச்சே பாடுறாப்புல ஸ்வரத்துல சொல்லவே கூடாது. கீதி சீக்கிரி ரொம்ப வேகமா பேசக்கூடாது. சிரக்கம்பி தலை ஆட்டிகிட்டே இருக்கக்கூடாது, ஓஹோன்னு. லிகித பாடகா இந்த எழுதி வச்சுன்னு படிக்கவே கூடாது. எழுதி வைக்கிறதுனா என்னன்னு நம்ம அடுத்தடுத்து சொல்லணும். 1 2 3 4 அப்படின்னு போட்டு வச்சு வரிசையா எழுதி வச்சிருந்தா அப்புறம் இதை பார்க்க தான் ஞாபகம் சரியா இருக்கும். உங்களை பார்க்கவே முடியாது. யார் உட்கார்ந்து இருக்காளோ அவளோட மட்டும்தான் பேச்சு இருக்கணுமே தவிர மற்றபடி எழுதி வைத்துக் கொண்டு வாசிப்பதே கூடாது. கிரந்தம்னா ஸ்லோகத்தை வாசிக்கலாம். இந்த ஸ்லோகத்துக்கு நடுவுல எதையும் எழுதி வச்சுக்க கூடாது. எழுதி வச்சுட்டா அப்புறம் அதை படிக்கிறதுக்கு போறோமா இல்ல உங்களை பாக்குறோமாங்கிற சந்தேகம் வந்துடும். அதனால கீதி சீக்கிரி சிரக்கம்பி லிகித பாடகா இந்த ஒரு குற்றம் இல்லை. சொல்ல அந்த விஷயத்தை கோர்வையா கொடுக்கிறார். தப்பவே இல்லை, சொற்குற்றம் இல்லை, பொருட்குற்றம் இல்லை. சில பேர் சொல்ல ஆரம்பிச்சே ஒரு இடத்துல உட்காந்துருப்பா, அங்க குதிச்சு 2 மணி நேரம் கழிச்சு அங்க இருப்பா. சாமி இது உட்கார்ந்த இடத்திலேயே சொல்ல காணும் என்ன அவ்வளவு தோரணை, அவ்வளவு வேகம்னா அது கூடாது. அமர்ந்த இடத்துல இருந்து நகராமல் சொல்ல வேண்டும். எவ்வளவு வேகத்தில் இருக்கணும்னால் ஒரு சொல்லுக்கும் மற்றொரு சொல்லுக்கும் பிரிக்க முடியணும். ஆனா ஒரு சொல்லுக்கும் மற்றொரு சொல்லுக்கும் பிரிவு இருக்கக்கூடாது. இதுதான் பேசுறதுல வேகம் இருக்கணுங்கிறா. நம்ம போட்டு கேட்கிறோம்னு வச்சுங்க, இப்ப நீங்க காது கண்ண மூடிட்டு கேட்கிறோம்னு சொன்னால் ஒரு சொல்லும் தனித்தனியா காதுல ஏறணும். ஆனால் தனின்னு அது தோணவே கூடாது. வாக்கியம் வேகமா தான் அமைஞ்சிருக்கணுமே தவிர பேசும்போது அந்த வேகத்தில் இருந்தா தான் மனசுக்குள்ள அது இறங்கும். சொல்ல வந்த விஷயத்தை எது முக்கியமான விஷயங்களோ அதை ஒரு 2 தரம் 3 தரம் சொல்லணும். இல்லைன்னா அநேகமா பலர் பராக் பார்த்துட்டு இருப்பா. நான் இங்க சொல்லல, வேற எங்கேயானு சொல்றேன். இப்போ அப்படியே அந்தந்த இடத்துல பராக் பார்த்துட்டு இருப்பாள்னு வச்சுக்கோ. நம்ம ஒரு தரம் சொல்லிட்டு போயிட்டோம், அதை அவளுக்கு புரியவே புரியாது. அப்புறம் சொல்ல வந்த பயனே இல்லாத போடும். அதனால சில முக்கியமான விஷயங்களை மட்டும் அடிக்கடி எடுத்து சொல்ல வேண்டும். முன்னுரை 5 நிமிஷம் வைக்கணும், முடிவுரை 5 நிமிஷம் வைக்கணும். இன்னத்தை தான் இன்னைக்கு பார்த்திருக்கோம் சொல்லிட்டு தான் எழுந்து போக வேண்டும். உடல் குறைச்சலா இருக்கணும், உடல் நிறைய இருக்கணும், முன்னுரை குறைவா இருக்கணும், முடிவுரை குறைவாக இருக்க வேண்டும். இப்படி சொல்ல வந்த விஷயத்த சொன்னா தான் கேட்கறவா கேட்பா. அதுவும் கஷ்டமான விஷயமா இருந்துன்னு வச்சுக்கோ, உபன்யாசம் ஆரம்பிச்ச முதல் 3/4 மணியில சொல்லி முடிச்சிடணும். ஏன்னா 3/4 மணிக்கு அப்புறம் நீங்க எல்லாம் கடிகாரம் பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்ப கஷ்டமான விஷயம் எல்லாம் சொன்னா புத்தியில ஏறவே. அப்ப கதையா சொல்லணும். இப்படி கதாபாகமா அப்புறம் சொல்லிக்கணும். விஷயம் ஏதானு புரிஞ்சுக்கணுமா முதல்ல கொஞ்ச நேரத்துல சொல்ல வேண்டும். லக்ஷ்மணா அது அத்தனையும் தெரிந்துதான் ஹனுமான் பேசுகிறார். அவிஸ்தரம் அசந்திக்தம் அவிலம்பிதம் அத்ருதம் உரஸ்தம் கண்டகம் வாக்கியம் வர்த்ததே மத்தியமஸ்வரம் சம்ஸ்கார கிரம சம்பன்னாம் அத்ருதாம் அவிலம்பிதாம் உச்சாரயதி கல்யாணிம் வாச்சம் ஹிருதே ஹர்ஷிணிம் அனயா சித்திரயா வாச்சா திரிஸ்தான வியஞ்சனஸ்ததா கஸ்தன் ஆராத்தியதே சித்தம் உத்தியதாசேர் ஹரேரபி. யாரான ஒரு விரோதி ஹனுமான கொல்லணும்னு கத்தி எடுத்துன்னு வந்திருக்கிறவன் கூட அவர் பேசுறத ஒரு 5 நிமிஷம் நின்று கேட்டால் குத்தரத்துக்கு தூக்கின கத்தி தன் கையில் இருந்து தானே அவிழ்ந்து விழுந்து விடும். குத்தரத்துக்கு மனசு வராது. அவன் பேசுற பேச்ச கேட்டுட்டு கையில பிடிச்சு இருக்கிற கத்தி கூட கீழே தானே விழுந்துருமா. உச்சாரேதி கல்யாணியும் வாச்சம் ஹிருதே காரணியும் கஸ்தன் ஆராத்தியதே சித்தம் உத்ருதாசேர் அரேரபி. அவ்வளவு அழகாக பூவலர்ந்தா போலே பேசுகிறான். ஹனுமான் பேசினது என்னன்னே வேண்டாம். லக்ஷ்மணா அவர் பேசுறதுக்கு வாயை திறந்தார் மூடினார், திறந்தார் மூடினார். தாமர புஷ்பம் அலறாப்புல திறக்கிறான், தாமர புஷ்பம் ஒட்டித்தா போலே மூடுகிறான். அதை பார்த்து கொண்டிருந்தாலே போரும், விஷயம் என்னான்னு கேட்டு கூட வேண்டாம். லக்ஷ்மணன் சொன்னார், ராமனொத்த பேச்சுக்கு இவ்வளவு மயங்கி நான் பார்த்ததே கிடையாது. இத்தனை ஸ்லோகங்களா? ராமன் ஒரு தலையசைக்கிறதே பெரிய சமாச்சாரம். அவர் போய் 6 ஸ்லோகங்களால் ஹனுமான கொண்டாடி இருப்பனால் அந்த ஹனுமான்கிறவர் ஆச்சாரியர். ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கிற அவருடைய பெருமை என்னங்கிறதை பகவான் வெளியிடுகிறான்னு கொள்ள வேண்டும். ஏவ முக்தஸ்து சௌமித்ரி சுக்ரீவ வசசிவம் சுக்ரீவ சசிவம் கவிம் அபியபாஷத வாக்கியஜா வாக்கியம் பவனாத்மஜம் கிமர்த்தஞ்ச வனங்கோரம் பம்பாகானன மண்டிதம் ஆகத சானுஜோ துர்கம் நானாவியால மிருகாயுதம். சரி, இப்ப நம்ம ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிறச்சு அவ பாட்டுக்கு பேச விட்டா பேசிடுவா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நீர் இப்படின்னு சொல்லிவிட்டா வந்த பேச்சு நின்றுபடும். அவரே பேசுறேன்னு ஆரம்பித்தார். ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும், நம்ம குல மரியாதை எங்கேயானு குறைச்சிடாதே. இவர் பேச்ச கேட்டுவிட்டா பேசுறதுக்கு எனக்கு பயமா இருக்குன்னுட்டா ராமன்.
லக்ஷ்மணன் சரின்னுட்டு நாம இவரிடத்துல விஷயத்தை பேசுவோம். ராமன் ஏற்கனவே சொல்லியிருக்கார், இவன் விரிஞ்சனோ விடவலானோ, இவனுக்கு கல்லாத கலைகள் கல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் காட்சி ஒரு சொல்லாதை தோற்றிற்றன்றோ. இவன் கல்லாத வேதமில்லை, கற்காத கடல் இல்லை, அத்தனையும் கற்றிருக்கிறான். இவன் ஒரு சொல்லு பேசுறத பார்த்தாலே எல்லாம் தெரியுங்கிறத நான் புரிஞ்சுட்டேன். விரிஞ்சனோ விடவலானோ, பிரம்மாவனுடைய அவதாரமோ அல்லது பரமசிவனுடைய அவதாரமோ யாரோங்கிறார் ராமன். விரிஞ்சனோ விடவலானோன்னு சொன்னானே தவிர விட்டுவோன்னு சொல்லலை. ஏன்னா அது தான்னு தெரியும், விஷ்ணு தான் தான் இருக்காருன்னு தெரியறதுனாலே இது பிரம்மாவின் அவதாரமா சிவனுடைய அவதாரமா ஆர் அவதாரம்னு தெரியல, அத்தனையும் அறிந்து வைத்திருக்கிறான். இவனுக்குன்னோ சொல் வாசோ விதேயமாக கிடக்கிறது என்று ராமனே கொண்டாடி அடுத்து லக்ஷ்மணன் பேச ஆரம்பிக்கிறார். சொல்ல ஆரம்பிச்சு ஹனுமான் கேட்கிறார், ஏன் காட்டுக்கு வந்தீர்கள்? நீவிர் யார்? 2 பேராக இருக்கிறீர்கள், லக்ஷண சம்பன்னர்களாக இருக்கிறீர்கள். யாருன்னு கேட்க சொல்ல ஆரம்பித்தான். ஆச்சச்சக்ஷே மகாத்மானம் ராமம் தசரதாத்மஜம் ராஜா தசரதோ நாம துதிமான் தர்மவத்சலா சாதுர்வர்ணியம் ஸ்வதர்மேண நித்தமேவ அபிபாலயன்னு. இவாளுக்கு எப்பவுமே அங்கதான் கதை ஆரம்பிக்க தெரியும். பசங்கள்லாம் வாய்ப்பாடு சொல்லும் பாருங்க, ஓரோ 1 2 2 4 3 9 இப்படின்னு சொல்லிட்டு விஷயம் குறுக்க இருந்ததுன்னா ஓரோ 1 அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்கும். இவர் இப்ப கேட்டவன் ஆசீத் தசரதோ நாம ரத குஞ்சர வாஜிமான் தசரதன் ராஜா இருந்தார், 3 பத்திரிமார்கள் இருந்தார், புத்திர பாக்கியம் 60,000 வருஷம் ஆச்சு, ரிஷிசிருங்கர் வந்தார், புத்த காமெட்டியாக நடந்தது, 3 பேருக்கு பாயசம் பிரிச்சு கொடுத்தா, 4 பேருக்கு பரீசா மொத்த கதையை சொல்லிட்டு குறுக்கே நாங்க நின்றுச்சே சீதை யாரோத்தர் தூக்கின்னு போயிட்டார், எங்கேயும் தேடி வந்தோம், பம்பா சரோவரத்துக்கு வந்தோம், இங்க வந்துட்டு உங்க இடத்துல வந்திருக்கோம் அப்படிங்கிற கதையை சொல்லிட்டு இப்ப நீங்க யார் அப்படின்னு அடுத்து லக்ஷ்மணன் கேட்டார். அதான் சொன்னேனே லக்ஷ்மணா, பாதி சொன்னேன் மிச்சத்தையும் சொல்றேன் கேட்டுக்கொள் என்ன தன் சரித்திரத்தையும் சொல்லி, அகம் அஸ்ய அவரோ பிராதா குணேத்தாஸ்ய உபாகதா கிருதஜ்ஞஸ்ய பகுஜ்ஞஸ்ய லக்ஷ்மணோ நாம நாமதா தனுர்நாமதிதே புத்ரா சாபாத் ராட்சசதாங்கதா ஏவமுக்த்வா தனுஸ்வர்க்கம் ராஜமானோ திவங்கதா லோகநாத புரா பூத்வா சுக்ரீவன் நாதமிச்சதி. நான் ஆறுன்னு சொல்றேன், ராமன் ஆறுன்னு சொல்றேன். லோகநாத புரா பூத்வா, உலகத்துக்கே ஓர் நாடிவன் நாதனாக இருந்தான் என்று சுக்ரீவனின் உதவி வேண்டி வந்திருக்கிறான். நான் ஆறுன்னு சொல்றேன். அகமஸ்ய அவரோ பிராதா குணைத்தாஸ்யம் உபாகதா, ஊரெல்லாம் இவனுக்கு தம்பி என்று என்னை சொல்லும், ஆனால் என்னை கேட்டால் இவன் அடிமை என்று நான் அறிந்திருக்கிறேன். இவனுக்கு நான் அடிமை, ஆனா ஊர்க்கார அப்படி சொல்ல மாட்டான், தம்பின்னு சொல்லிக் கொள்வார்கள். நான் தம்பிங்கிறது முக்கியம் அல்ல, நான் ராமதாசங்கிறது தான் எனக்கு முக்கியம். இந்த தாசங்கிற சத்தம் கேட்ட உடனே தான் ஹனுமானுக்கு துளிர்க்கிறது. நாமும் அப்படின்னா இருக்கணும். இவர் ஒத்தர் ராமதாசனா இருந்துட்டாரே, நாமும் ராதாசனா இருக்கணுங்கிறது என்ன ஹனுமானுக்கு வர. ஹனுமான் அப்புறம் அழைச்சுன்னு போறார். சகிராஜ்யாச்ச விப்ரஷ்டா கிருதவைரஸ்ச வாலினா கிருததாரோ வனியஸ்திரஸ்தா பாத்ரா வினிகிருத்தோ பிருஷம். நீங்க 2 பேரும் ஒண்ணுதான். என் தலைவனான சுக்ரீவனும் இராச்சியத்தை இழந்து துன்பப்படுகிறான், உன் அண்ணனான ராமனும் ராஜ்யத்தை இழந்து துன்பப்படுகிறான், உன் ராமனும் சீதை இழந்து துன்பப்படுகிறான், என் சுக்ரீவனும் தன் மனைவியை வாலியினிடத்திலே பறிகொடுத்து துன்பப்படுகிறான். இருவரும் ஒரே நிலையில் இருக்கிறபடியால் ஒத்தருக்கொத்தர் சகாயமாக இருந்து உங்கள் நிலையை தீர்த்து கொள்ளுங்கள். ஹனுமான் அதில் கொண்டு சேர்த்துட்டார். மந்திரி வேலை அது இருக்கும், மந்திரி செய்ய வேண்டியது உன் நிலையம் தான், அவர் நிலையம் அதுதான். அதனால 2 பேரும் ஒத்தருக்கொத்தர் சகாயமா இருந்துங்கோ அப்படின்னு ஹனுமான் சொல்லி அழைச்சின்னு போறார். பிக்ஷு ரூபம் பரித்தியஜ்ய வானரம் ரூபமாஸ்திதா பிருஷ்டமாரோப்பிய தௌவீரவ் ஜகாம கபிகுஞ்சரா. கபிகுலத்துக்கு யானை போர்ல இருக்கக்கூடிய ஹனுமான் தன் சன்னியாசி உருவத்தை தொலைச்சார். இத்தனை அதுல இருந்து அந்த கதையெல்லாம் பேசிட்டு இருக்கார். சன்னியாசி ரூபத்தை போக்கிட்டு இருவரையும் தூக்கி தன்னுடைய தோள்களிலே அமர்த்தி கொண்டு நான் கூட்டிட்டு போறேன் என்ன சுக்ரீவன் மறைந்திருந்த பர்வதத்துக்குள்ள அழைத்து போனார். ரிஷ்யமூகாத்து ஹனுமான் கத்வாதம் மலயம் கிரிம் ஆச்சக்ஷேததாவீரோ கபிராஜாய ராகவோ ஆख्याता வாயுபுத்திரேண தத்வதோமே பவத்குணா யத்வமிச்சதி சௌஹார்தம் வானரேண மயாச ரோச்சதே யதிமே சఖ్யம் பாகுரேஷ பிரசாரிதா. சுக்ரீவனிடத்துல கொண்டு போய் ராமனை அறிமுகப்படுத்தி வைத்து இவர் கதையை அவரிடத்துல சொல்லி அவர் கதையை இவரிடத்துல சொல்லி நீங்க 2 பேரும் சக்கியம் பூண்டு கொள்ளுங்கள், அது உங்கள் இருவருக்கும் நன்மை பயக்கும். ஹனுமான் சொன்ன உடனே சுக்ரீவன் சரின்னு ஏற்றுக்கொண்டு, ராமா என்னோட தோழமை போடுவது உனக்கு சரின்னு தோணினால் நீ தோழன்னு சொல்லலாம். ராமனும் ஏற்றுக்கொண்டான். நெருப்பு வளர்த்தார்கள், அக்னிய வலம் வந்தார்கள். இருவரும் ஒத்தருக்கொத்தர் கைபிடித்துக் கொண்டு கிருஹ்யதாம் பாணினா பாணிகி மரியாதா பத்தியதான் துருவா சம்பிருஷ்ட மனாஹஸ்தம் பீடயாமாச பாணினா. கைபிடித்துக் கொண்டு தீயை வலம் வந்து காஷ்டயோகோ ஸ்வேன ரூபேண ஜனயாமாச பாவகம் தீப்யமானம் ததோவங்கிம் புஷ்பைர் அபியச்ச சர்க்கிருதம் அந்யோன்யம் அபிவீக்ஷந்தோ ந திருப்தி உபஜக்மது. அப்ப ராமன் பிரதிஜ்ஞை பண்றார், அத்தெய்வதம் ஹனிஷ்யாமி தவ பாரியாபகாரணம். உன்னுடைய மனைவியை எவன் பிரித்தானோ அவனை கொன்று நீ இழந்த ராஜ்யத்தை உனக்கு மீட்டுக் கொடுக்கிறேன், இது சத்தியம்.
அப்படின்னு அக்னி சாட்சிகமாக கைப்பிடித்து சத்தியம் பண்ணிட்டு உங்களோட சேர்ந்து நான் இனி அறுவரானோம். ஏற்கனவே 4 பேரா இருந்தோம். குகனோட சேர்ந்து 5வரானோம். பின்பு குன்று சூழ்வான் மகானோடும் அறுவரானோம். நாங்கள் இனி பிராதாக்கள் 6 பேர். சுக்ரீவா, இப்போது உன்னுடைய சரித்திரத்தை சொல். யாரார் என்னென்ன நடந்ததுன்னு நிதானமாக சொல்லு. ராமன் அமர்ந்து கேட்டுக்கொண்டார். ராமன் சுக்ரீவனை பார்த்துட்டே இருக்காராம். சுக்ரீவன் ராமனை பார்த்துட்டே இருக்காராம். அந்யோன்யம் அபிவீக்ஷந்தம். அந்யோன்யம்னா வெச்ச கண் வாங்காம பார்த்துட்டு இருக்கார். இது சந்தேகம் வந்துடுது வியாக்கியானம் பண்றவாளுக்கு. இது வானரம், அது நரம், அது இருக்கிறதுலயே அழகு, இது குரங்கு. அது எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விடாம பார்த்துட்டாள்னா இது பரமாத்மா ஜீவாத்மாவை பார்த்துட்டாருன்னு வச்சுக்கணும். வெறுமை யாரோ ஒரு ராமன் சுக்ரீவனை பார்த்துட்டாருங்கிறது அல்ல. பாலினம் தம் வதிஷ்டியாமி தவ பாரியாபகாரணம் அமோகா சூரிய சங்காசா மமேமே விசிதாச்சிராக. அதற்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து இனி எப்படி சீதையை தேடலாம், என்ன நடந்ததுன்னு ஆலோசனை பண்றார். அப்பதான் சுக்ரீவனுக்கு சட்டு ஞாபகம் வந்தது. ஏற்கனவே நாங்க கூட இதை பார்த்திருக்கோமே. ராவணன் ஆகாய விமானத்துல ஒரு பெண்ணை தூக்கிட்டு போயிட்டு இருந்தான். அந்த சமயத்துக்கு அந்த பெண் மூட்டையா சில ஆபரணங்களை கட்டி எங்களுக்கு நடுவுல போட்டுட்டு போனான். நான் அந்த மூட்டையை வச்சிருக்கேன், கொண்டு காட்டேன். அதுதான் உன் மனைவியினுடைய ஆபரணங்களான அடையாளம் சொல்லு. ராமன் பார்த்தார். ஓ, இது வேற நடந்திருக்கிறதா? கொண்டா சுக்ரீவா. போய் சுக்ரீவன் மூட்டையோட ஆபரணங்களை கொண்டான். பிரிச்சு பிரிச்சு ஒண்ணா காட்டுறான். ராமனுக்கு அதை கிட்டக்க வரச்சேவே கண்ண கண்ணீர் மறைத்து பார்க்கவே முடியல. லக்ஷ்மணா, நீ பார்த்து அடையாளம் சொல்லிவிட்டான். அடுத்து ஒண்ணுனா லக்ஷ்மண இடத்துல காட்டுறான். கழுத்தாபரணம் தெரியாதுன்னுட்டான். கையில போட்டுருக்கிற வங்கி தெரியாதுன்னுட்டான். இடுப்புற போட்டுருக்கிற ஒட்டியானம் தெரியாதுன்னுட்டான். ஒண்ணுமே தெரியுது லக்ஷ்மணா, உனக்கும் தெரியாதுங்கிறியன்னா. இங்கெல்லாம் நான் சீதையை பார்த்ததே கிடையாது சுக்ரீவா. நான் நித்தியப்படி சீதையனுடைய திருவடிகளை வணங்குவேன். அவருடைய கணுக்கால இருக்கிற ஆபரணம் வரைக்கும் தான் எனக்கு தெரியும். அதுக்கு மேல அவ என்ன சாத்திட்டு இருந்தாள்னு கூட எனக்கு தெரியாது. நாகஞ்சானாமி கேயூரே நாகஞ்சானாமி குண்டலே நூபுரேத்தம் அபிஜானாமி நித்தியம் பாதாரவிந்தனாது. அவள் கேயூரம் தெரியாது, குண்டலம் தெரியாது, மேகலை தெரியாது, ஒட்டியானம் தெரியாது. நான் அறிந்ததெல்லாம் அவள் திருவடிகள் அணிஞ்சிருக்கிற ஆபரணம் மட்டும். என்ன நாகஞ்சானாமி கேயூரே நாகஞ்சானாமி குண்டலே நூபுரேத்வ அபிஜானாமி நித்தியம் பாதாரவிந்தனா ததஸ்து ராகவோ வாக்கியம் சுக்ரீவம் இதம் அப்ரவீத். அப்ப பார்த்து கணுக்கால சாத்திருக்கிற நூபரத்தை எடுத்து சுக்ரீவன் காட்ட, இது சீதை இதுதான் என்ன லக்ஷ்மணன் பிரதிஜை பண்ணி கொடுத்தான். சரி, அப்ப சீதையை தான் தூக்கிட்டு போயிருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ ராமனிடத்துல சுக்ரீவாதிகள்லாம் தொடர்ந்து சேர்ந்துட்டாலும் இல்லையோ, சீதா அனுகிரகம் இல்லாத சேர்ந்திருக்க முடியாது. அதனாலதான் முதல்லயே சீதா தேவி தன் திருவாபரணங்கள் மூலமா அவர்களை அனுகிரகிச்சுட்டு அதனாலதான் மேற்கொண்டு தோழமைய நடந்தது. இல்லைன்னா அது நடந்திருக்கிறதுக்கே வாய்ப்பு இருந்திருக்காது. ராமன் மற்ற பேரை சமாச்சாரம், அதாவது மற்ற பேர்லாம் ராமன் அழறத பார்த்துட்டு சமாதானம் பண்ணி அனுதன் நோக்த பூர்வமே நசபக்ஷே கதாச்சன ஏதத்தே பிரதிஜானாமி சத்தியனைவ சபாமியா பரிதுஷ்டஸ்ய சுக்ரீவஸ்தேன வாக்கியேன அரிஷிதா லக்ஷ்மணஸ்ய அக்ரஜம் சூரம் இதம் வச்சனம் அப்ரவீத் உபகார பலம் மித்திரம் அபகார பரிலக்ஷணம் அத்தைவதம் வதிஷ்யாமி தவ பாரியாபகாரிணம். அப்புறம் ஏன் இவனை தண்டிக்கணும்னு பேசிக் கொண்டார்கள். எப்ப உன்னுடைய ராஜ்யத்தை பறிச்சுட்டானோ நான் திரும்பி வாங்கி தரணும். உன்னுடைய மனைவிக்கு ருமான்னு பேரு. அந்த ருமையை அபகரித்துக் கொண்டான் வாலி. வாலி மனைவி தாரா, சுக்ரீவனுடைய மனைவி ருமா. ருமையை வாலி அபகரித்துக் கொண்டான். அதை மீட்டு தருவதற்காகவாவது அவனை கொல்ல வேண்டும். தத பிரகிருஷ்ட வதனா சுக்ரீவோ லக்ஷ்மணாகிரஜே வைரஸ்ய காரணம் தத்துவம் ஆக்கியாத்தும் உபசக்கிரமே வாலி நாமம் அபாரதா ஜேஷ்ட சத்துருஷூதனா. அப்பதான் பெரிய சரித்திரம் சொல்றார். வாலி ஒரு நாள் என்னோட கட்சிய மாயாவிங்கிற அசுரம் வந்தான். இந்த மாயாவி துந்துபி 2 பேரை பத்தி இங்க சரித்திரம் வரும். மாயாவியோட தான் இந்த பல நாட்கள் யுத்தம் பண்ணி ரத்தம் வெளியில ஓடி வந்தது. அடுத்து இந்த துந்துபிங்கிறது ஒரு சரீரம் கீழே கிடந்தது. அதை வாலி தன் காலால தூக்கி அடிச்சு ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் இருக்கிற இந்த மதங்க முனிவர் ஆசிரமத்துல விழுந்தது. ஒரு சரீரத்தை கொண்டு வாலி இங்க போட்டுட்டானேங்கிற கோபத்துலதான் மதங்கர் சபிச்சார். இந்த ஆசிரம பக்கமே நீ வரக்கூடாது, ரிஷிமுக பருவத்துக்கு வரக்கூடாதுன்னு. அந்த சரீரம் இப்பவும் கடந்தது. அது அப்புறம் ஒரு பரீட்சைக்கு பயன்படுத்தி கொள்ளுகிறான். பரீட்சைக்காக சுக்ரீவன் பயன்படுத்தி, ராமா வாலியை ஜெயிக்கிற சக்தி உனக்கு இருக்கான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இந்த சரீரத்தை நீ காலால உதைச்சு தூக்கி எட்டி விட்டுப்பார். அப்ப ராமன் காலால உதைச்சு காட்டுறார். ஓ சரி, ஏதோ சக்தி இருக்கு அப்படின்னு ஒத்துட்டான். அந்த சரீரத்துக்கு துந்துபி சரீரம்னு பேர். இந்த மாயாவி துந்துபி இருவரும் ஒருத்தனுடைய பிள்ளைகள். யாருடைய பிள்ளைன்னா 2 பேரும் மந்தோதரியனுடைய கூட பிறந்தவர்கள். மயன்னு ஒருத்தன், அவன் தான் அசுரத்தச்சன். ராட்சதர்களுக்கெல்லாம் இடம் கட்டுறவர். விஸ்வகர்மான் ஒருத்தர் தேவர்களுக்கு கட்டுவர், மயன் ஒருத்தர் அசுரர்களுக்கு கட்டுவர். மயனுடைய பெண்ணு தான் மண்டோதரி, மயனுடைய பிள்ளைகள் தான் மாயாவியும் துந்துபியும். எல்லாம் நல்லா ஒத்துக்கொண்டு பாருங்க.
எப்பவுமே இந்த அரக்கர்கள் அசுரர்கள் தான் சேர்ந்து இருப்பா, பக்தர்கள் தான் பிரிஞ்சு பிரிஞ்சு போடுவா. எங்கேயான சபைன்னு இருந்தாலே 4 பேர் இருந்தா